கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அன்பு உறவுகளை, ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாக கேளுங்கள், அமைதியாக கேளுங்கள், நிதானமாக கேளுங்கள். ஒவ்வொரு பதிவுகளிலும் வரும் கேள்விகளுக்கும் விடைகளுக்கும் உங்கள் அனைத்திற்கும் தேவையான விஷயம் உங்கள் அனைவரும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சக்தியை அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு தருவார்கள். சில துஷ்ட ஆவிகள் உங்களை கேட்க விடாமல் தடுக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம் கன்னி தெய்வ சேனலை விட்டு பிரிந்து சென்று விடாதீர்கள். இருந்து கேட்டு அறிந்து வணங்கி வாழ்வில் எல்லா நலத்தையும் பெற்று வாழ வாழ்த்தி நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். இதோ முதல் ஆடியோ. கன்னி தெய்வமே துணை. அத்தைகளின் ஆசி அனைவருக்கும் இருக்கட்டும். நிமிஷா மகேஷ் என்பவர் கேட்டதற்கு நீங்கள் கூறிய பதில் மெய் சிலிர்க்க வைத்துவிட்டது. அத்தைகளும் அனைத்து உலக கன்னி தெய்வங்களும் சேர்ந்து பேசியது போல் இருந்தது உங்களுடைய வார்த்தைகள். மிகவும் சந்தோஷம். எத்தனை முறை உடம்பு சிலிர்த்து விட்டது, எனக்கு எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. மிகவும் சந்தோஷம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நிமிஷா மகேஷ் கேள்வி மட்டுமல்ல, இங்கே கேள்விகள்னு கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் நான் முறைப்படி தெய்வத்தை வணங்கிதான் இங்கே அமர்ந்திருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அனைத்து கேள்விகளும் முக்கியமானது தான். அதில் சில கேள்விகளுக்கு பதில் கூறும் பொழுது என்னையும் மறந்து நான் பேசுகிறேன். இங்கே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் அது தங்கி பதிவாகி அது நீங்கள் வணங்கும் பொழுது கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது அது நேரடியாக கன்னி தெய்வத்திற்கு செல்ல வேண்டும் என்பதனால் தான் இங்கே உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். நிறைய உறவுகள் இங்கே வந்துதான் கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். பொதுவாக தென் மாவட்டங்களில், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கன்னி தெய்வத்தை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள். ஆனால் இங்கேயும் சிலர் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வட மாவட்டங்களுக்கு செல்ல 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 கன்னி தெய்வங்களை பற்றி அறியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் கன்னி தெய்வத்தை பற்றி அனைத்து மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, கேரளாவுக்கு மட்டுமல்ல, பக்கத்து நாடான இலங்கைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இலங்கையிலிருந்தும் என்னிடத்தில் கன்னி தெய்வத்தை எடுத்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்தியாவை விட்டு கடல் கடந்து இலங்கைக்கு சென்று விட்டோம். சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கன்னி தெய்வத்தை பற்றி என்னிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம் கன்னி தெய்வம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் உலகெங்கும் கன்னி தெய்வத்தை கொண்டு சேர்ப்பேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். டெல்லியில் இருந்து அழைக்கிறார்கள், மும்பையில் இருந்து அழைக்கிறார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல பகுதிகளில் இருந்து என்னை அழைக்கிறார்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று. நிச்சயமாக அவர்கள் வீட்டுக்கு செல்ல நாள் வரும். அப்பொழுது நான் நிச்சயமாக செல்வேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வங்களே துணை. அத்தையின் ஆசி அனைவருக்கும் இருக்கட்டும். நேற்று அதிகாலையில் எனது மகள் தங்களை கனவில் கண்டார்களாம், ஏதோ பேசி கொண்டிருப்பது போல். அப்போது சொன்னேன், அவரே சொல்லியிருக்கிறார், என்னை கனவில் கண்டால் அத்தைகளை கண்டதாக நினைத்து கொள்ளுங்கள் என்று. அப்படி என்று சொன்னேன். சரிம்மா என்று சொன்னான். இப்போ 276 பதிவில் நீங்கள் கூறியிருப்பதும் இது ஞாபகம் வந்தது உடனே. நன்றி மகனே. அத்தை. மகிழ்ச்சி. உங்கள் மகளிடம் சொல்லுங்கள், என்னை கனவில் கண்டால். ஏனென்றால் உங்கள் மகள் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, உங்கள் முகம் தெரியாது, உங்களை நான் பார்த்தேனா பார்க்கவில்லையா, இதற்கு முன் பார்த்திருக்கிறேனா என்றும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னை கனவில் காண்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது கன்னி தெய்வமே கன்னி தெய்வமே என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோக்கு செல்கிறேன். அப்பா கன்னி தெய்வம் துணைப்பா. 276வது பதிவில் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பேச ஆரம்பித்தோதான்ப்பா. நீங்கள் பேச பேச தன்னாவில் கண்ணீர் அப்படியே கொட்டுதுப்பா. என்னன்னு சொல்கிறேனே தெரியல, பிரமிப்பாக இருக்குப்பா நீங்கள் பேசுகிறது, உங்களோட செயல்பாடு. ரொம்ப நன்றிப்பா. கேட்க கேட்க பரவசமாக இருக்குப்பா பதிவுகளெல்லாம்.
ரொம்ப நன்றிப்பா. கன்னி தெய்வம் துணைப்பா. ரொம்ப சந்தோஷமா. அந்த பதிவைத்தான் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பரவசமாக இருக்குது, உடம்பு சிலிர்க்கிறது, மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது, கண்ணீர் வருகிறது என்றெல்லாம் நீங்கள் கூறும் பொழுது நானும் அதை இன்னொரு முறை சென்று கேட்டுவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாம் இன்னும் நம் கன்னிதெய்வ சேனலில் வர இருக்கிறது. இன்னும் நிறைய அதிசயங்களை பற்றியெல்லாம் நான் பேசுவேன். இப்போல்லாம் உங்களுக்கு கேள்விக்கு தான் பதில் தந்துட்டு இருக்கேனே தவிர கன்னி தெய்வத்தின் அதிசயங்களை எல்லாம் உங்களிடத்தில் நான் ஒன்றுமே இன்னும் கூறவில்லை. அதிலும் அத்தைகள் செய்த அதிசயங்களை பற்றி நான் பேசினால் பேசுவதற்கு ஒரு நாள் போதாது, ஒரு மாதம் போதாது. அப்படி பேசிக்கொண்டே இருப்பேன் நாள் முழுக்க. ஏனென்றால் அவ்வளவு அதிசயங்களை நான் கண்முன்னே பார்த்தவன், சினிமாவில் பார்ப்பதை நேரில் பார்த்தவன். மாயங்களையும் மந்திரங்களையும் அனைத்தையும் வென்றவர்கள் நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள். அதிலும் அத்தைகள் இருக்கிறார்களே, நம்பிய பிள்ளைகளை கைவிட்டதே கிடையாது. ஆனாலும் உன் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் முதலில் அதை வணங்கு, பின்பு இங்கே விருந்துக்கு வா என்று சொல்வார்கள். அதைத்தான் நானும் சொல்வேன். ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு நீ தீபாராதனை காட்டாமல் நீ எங்கோ சென்று வணங்கி வழிபட்டு வரத்தை வாங்கி விடலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அத்தைகள் கூட அதை சம்மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவளும் ஒரு தெய்வம் தானே, உன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வமும் ஒரு தெய்வம் தானே. அவர்களை நீ எடுத்து முதலில் வணங்க ஆசைப்பட வேண்டுமே. அத்தைகளை பற்றி அறிந்து கொண்டதனால் நேரடியாக அத்தைகளிடத்திலேயே அனைத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. அத்தைகளை பற்றி அறிந்து கொண்டதனால் முதலில் உன் வீட்டு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட போகிறேன் என்று கூறினால் அது சிறப்பு. அவர்களை பிறகு எடுத்துக்கொள்வோம். முதலில் அத்தைகளிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்குவோம். அத்தைகளின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் சொன்னாங்களே அந்த மாதிரி, அப்படிலாம் அனைவருக்கும் இருக்காது. நம்பும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். பெயருக்காக, சுயநலத்துக்காக, தேவைக்காக அத்தைகளை நம்பி வந்து நீங்கள் வணங்கினாலும் ஒன்றுமே நடக்காது. அதனால்தான் இங்கே காணிக்கை கிடையாது, உண்டியல் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. காரணம், எதையோ ஒன்றை உங்களிடத்திலே வாங்கிவிட்டால் உங்கள் எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையாக வணங்காமல் சுயநலத்தோடு வணங்கியிருப்பீர்கள். ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நான் காணிக்கை கொடுத்தேனே, நான் தர்மம் கொடுத்தேனே, தாயே உனக்கு அள்ளி செய்தேனே, நீ எனக்கு தரவில்லை என்று கேள்வி கேட்பீர்கள். முட்டாள்தனமான கேள்விகள். தயவு கூர்ந்து எந்த கன்னி தெய்வத்திடமும் அவ்வாறு கேட்காதீர்கள். கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த தெய்வம் உங்களுக்கு தரும் தராது என்பதையெல்லாம் அந்த தெய்வம்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர நீ வழிபட்டவுடன், நீ வணங்கியவுடன் அனைத்தையும் தந்துவிட வேண்டும் என்று எந்த எழுத்திலும் எழுதி வைக்கவில்லை, எந்த ஏட்டிலும் எழுதி வைக்கவில்லை. ஆகவே உள்ளன்போடு அந்த தெய்வத்தை வணங்கு, உண்மையாக வணங்கு, உரிமையோடு வணங்கு. நிச்சயமாக அந்த தெய்வம் உன்னோடு கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவார்கள். அதுதான் கன்னி தெய்வத்தின் அருமையை தவிர கும்பிட்டுட்டேன் எனக்கு இது வேணும் நீ ஏன் தரலை இந்த கேள்வியெல்லாம் இருக்கவே கூடாது. தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்று அனைத்தையும் அறிந்தவள் தான் கன்னி தெய்வம். ஆகவே அத்தைகள் அனைத்தையும் அல்ல, எந்த அகில உலக அனைத்து காரியங்களையும் அறிந்தவர்கள். அவர்களுக்கு தெரியாது என்று இந்த உலகில் எதுவுமே கிடையாது. ஆக அத்தைகளிடத்திலே சும்மா வந்து வரத்தை வாங்கிவிடலாமா என்றால் முடியவே முடியாது. உண்மையாக உள்ளன்போடு உருகி வணங்கி வேண்டி நிற்கக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் கைவிட மாட்டார்களே தவிர சும்மா தேவைக்காகவும் சுயநலத்துக்காகவும் கும்பிட்டு இங்கிருந்து அடித்து சென்று விடலாம் என்றால் ஒரு அடி கூட நகல முடியாது. முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களை நீங்கள் எடுத்து வழிபடத்தான் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களால் இயலுமே தவிர நீங்கள் வழிபடாத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? வெளியில் இருந்து அழுது கொண்டு தான் இருப்பார்களே தவிர உங்களை வாழ வைத்து விட முடியாது. நிறைய பேருக்கு என்னென்னா நான் தான் கும்பிட்டுருக்கேன் முறைப்படி எடுத்துருக்கவே மாட்டாங்க. சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, கும்பிட்டேன்னு. என்னத்தை கும்பிட்டேன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஆகவே சொன்னால் சொல்லிக்கொண்டே இருப்பேன், பேசினால் பேசிக்கொண்டே இருப்பேன். இருந்தாலும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். அடுத்த ஆடியோவை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, கன்னி தெய்வம் துணை நம்ம அத்தைமார்களோட துணை. என்னுடைய வீட்டு கன்னி தெய்வம் தனலட்சுமி துணை. அண்ணா, 73வது பதிவுக்கு அப்புறம் பதிவு எதுவுமே போடலையாண்ணா, பதிவு எதுவுமே வரலண்ணா. 73வது பதிவோடு அதுக்கப்புறம் பதிவு எதுவுமே வரலண்ணா. அண்ணா கொஞ்சம் பதிவு கொஞ்சம் போடுங்கண்ணா, நன்றிண்ணா. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை. மகிழ்ச்சி அம்மா. 73வது பதிவுக்கு பிறகு 74, 75, 76, 77 277 பதிவுகள் போட்டிருக்கிறோம்.
நீங்கள் இன்னும் 3-4 பதிவுகள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவு விடிந்தவுடன் வர ஆரம்பித்துவிடும். இங்கே பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து தினமும் ஒரு பதிவு மாலை 6 மணிக்கு இனிமேல் போட்டு விடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். ஆகவே நீங்கள் மாலை 6 மணி பதிவை எதிர்பார்க்கலாம். இனி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்போம். அண்ணா என்னுடைய குரல் கேட்கலன்னு சொன்னீங்க. நான் ஒரு பதிவில் நான் கேட்டேன்னா என்னுடைய குரல் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கண்ணா. என் குரல் கேட்கலையாண்ணா. 273வது பதிவிலிருந்து பதிவு எதுவுமே வரலண்ணா. பதிவு போடலையாண்ணா. நிறையா வேலை இருக்குதாண்ணா. சாரிண்ணா, நிறையா வேலை இருந்தா. ரொம்ப மகிழ்ச்சிமா, உரிமையோடு பேசுகிறீர்கள். பதிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும், வந்து கொண்டு தான் இருக்கிறது. அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். உங்கள் குரல் கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் கேட்கவில்லை என்று சொல்லி கடந்து சென்றிருப்பேன். ஆகவே இப்பொழுது பேசுவது போல எப்பொழுதும் தெளிவாக பேசுங்கள். மகிழ்ச்சியம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டுவிட்டு அதற்கான பதிலளிக்கிறேன். அண்ணா, நான் கன்னி தெய்வ சேனல் மட்டும்தான் பார்ப்பேண்ணா யூடியூப்பில். வேறு மற்றபடி எதுவுமே நான் பார்க்க மாட்டேண்ணா. நான் மகிழ்ச்சி அம்மா. கன்னி தெய்வ சேனலை மட்டும்தான் பார்க்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் உங்களிடத்திலே நிறைய எதிர்பார்க்கிறேன். கன்னி தெய்வத்திற்காக, கன்னி தெய்வத்தை பற்றி பேசுவதற்காக கேளுங்கள். கேள்விகளை பதில் தருகிறேன், தந்து கொண்டே இருப்பேன். நல்ல நல்ல கேள்விகளை எல்லாம் கேட்கலாம். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பு உள்ளே இருக்கக்கூடிய 276 பதிவுகளையும் 277 பதிவுகளையும் பார்த்துவிட்டு என்னிடத்தில் கேள்வி கேளுங்கள். காரணம், அப்பொழுதுதான் கேட்கப்படாத கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். இல்லை என்றால் இங்கே கேட்கப்பட்ட கேள்விகளை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்போம். கன்னி தெய்வ சேனலில் நீங்கள் பதிவு போட்டீங்கன்னா அந்த பதிவை மட்டும் தான் நான் தேடி 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 பார்ப்பேண்ணா. அண்ணா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ணா நம்ம தெய்வத்தை பற்றி இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, அண்ணா இன்னைக்கு நம்ம தெய்வத்தை பற்றி இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படியும் கேட்டுக்கிட்டே இருப்பேண்ணா. அதான் 6 மணி 6:45 வீட்டுக்கு போவேன். போன உடனே குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இந்த ஃபோனை எடுத்து இந்த பதிவை நான் எங்களுடைய தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேண்ணா. பதிவு எதுவுமே வரலண்ணா. அதான் கேட்டேண்ணா. நிறையா வேலை இருந்ததுன்னா சாரிண்ணா. பாப்பாங்கள்லாம் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டாங்களாண்ணா? நம்ம கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, நம் கன்னி தெய்வம் துணை. மகிழ்ச்சி அம்மா. சாரிலாம் கேட்க வேண்டாம். பதிவுகள் வரும், வந்து கொண்டு தான் இருக்கிறது. குழந்தைகள் இன்னும் வரவில்லை. காரணம், வீட்டில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வரும் ஆடி அத்தை திருவிழாவிற்காக வீட்டிற்கு பெயிண்டிங் வேலை நடைபெறுகிறது. மற்றும் நம் வீடு கொஞ்சம் பழைய காலத்து வீடு. ஆகவே சைடெல்லாம் கொஞ்சம் ஆஸ்பரா சீட்டு அந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு செய்து மேலே அடித்து கொண்டு இருக்கிறோம். பழைய காலத்து வீடுன்னு சின்ன வீடுன்னு நினச்சிடாண்டா, ஆண்டவன் பேரை சொல்லி நல்ல வீடு, அருமையான வீட்டை அத்தை தந்திருக்கிறார்கள். ஆமாம், மகிழ்ச்சி அம்மா. நம்மளுடைய ஆடி 30 திருவிழாவிற்காக இப்பொழுதே வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். காரணம், பிறகு வெள்ளையடிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். இப்பொழுது குழந்தைகளுக்கு லீவு என்பதனால் அவர்களை அங்கே அவர்களுடைய பாட்டி வீட்டில் வைத்துவிட்டு இங்கு அத்தைகளின் பதிக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம், அதற்கு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம். எனக்கு 2 சந்தேகங்கள் இருக்குது. முதல் சந்தேகம் வந்து, இப்போ ஒரு கன்னி தெய்வம் உடலில் இறங்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வெளியூர் போகிறாரு, ஒரு தெரிஞ்ச நண்பர் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்ற போது, அவர் வீட்டில் வந்து கொஞ்சம் சூழ்நிலை நல்லா இல்லை, ஒரு சேட்டைகள் அதிகமாக இருக்குது அவங்க வீட்டில், என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில் அந்த கன்னி தெய்வம் உடலில் இறங்கி கணக்கு சொல்லக்கூடிய நபர் அந்த வீட்டில் இருந்து அழைச்சா, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர், ஒரு 150 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரத்தில் இருந்து அழைச்சா, அந்த இவருடைய வீட்டில் இருக்க கன்னி அங்கே போய் அவங்களுக்கு கணக்கு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் விளக்கப்படுத்துங்கன்னா. இது ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம் என்னென்னா, முதல்ல இந்த சந்தேகத்துக்கு பதில் தந்துடுவேன். உங்களுக்கு 2 சந்தேகம் என்ன? 2000 சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேள்வி கேளுங்கள், பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் இப்போ அருமையாக ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வின்னா, ஒரு 100 கிலோமீட்டரோ 200 கிலோமீட்டரோ தள்ளி இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ ஒரு கன்னி தெய்வத்தை சுமக்கக்கூடிய அந்த உடம்பை பெற்றவர்கள் அந்த வீட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே ஏதாவது கெட்ட நேரங்கள் இருந்தால் கன்னி தெய்வத்தை வரவழைத்து அங்கே கணக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டீர்கள். நிச்சயமாக அந்த 200 கிலோமீட்டர் தாண்டி சென்ற அந்த உறவினர் இந்த கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகளாக இருந்தால், உறவினர்களாக இருந்தால்
நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் நினைத்தால் அவர்கள் வந்து அவர்களை வழிகாட்டி அவர்களை வாழ வைப்பார்களே தவிர, நீங்கள் அழைத்தவுடன் வருபவள் கன்னி தெய்வம் அல்ல, அவள் நினைத்தவுடன் வருபவள். ஆகவே அழைத்தால் போதுமா என்றால் போதாது. அவள் நினைக்க வேண்டும், அவள் மனசு வைக்க வேண்டும், அவள் உங்களை வாழ வைக்க வேண்டும். அவள் சாதாரணப்பட்டவள் அல்ல. பல மாயங்களை பல மந்திரங்களை அழிக்கக்கூடிய மாயக்காரி. அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நீ நினைத்தவுடன் நினைத்த இடத்திலிருந்து அழைத்தால் வந்து விடுவாள் என்றால் வாய்ப்பில்லை. ஆனால் நீ நம்பும் பிள்ளையாக இருந்தால், உனக்கு அந்த வீட்டில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ நினைக்கவே வேண்டாம், நீ அழைக்கவே வேண்டாம், ஓடோடி வருவாள் உன்னை வாழ வைக்க, காப்பாற்ற. ஆனால் எல்லா இடத்திலும் இருந்து அழைத்து விடலாம் என்று நினைக்காதே, எல்லா இடத்திற்கும் அவளை கூட்டிச் சென்று விடலாம் என்று நினைக்காதே. அதெல்லாம் தேவையில்லாத செயல். காரணம், அவர்களுக்குத்தான் தெரியும் அவர்களுடைய வலிமை என்ன, பலகீனம் என்ன, எதை செய்ய இயலும், எதை செய்ய இயலாது என்று. முதலில் நீ சென்ற வீட்டில் உனக்கு தொந்தரவு இருப்பது தெரிந்தால் அந்த குழந்தைகளிடத்திலே அவர்கள் வீட்டில் இருக்கும் தெய்வத்தை வணங்கச் சொல். அதுவே நீ காட்டும் பெரிய வழி. அதை அவர்கள் வணங்கினால் நிச்சயமாக வாழ்வார்கள். அவ்வாறு வணங்கவில்லை என்றால் நிச்சயமாக வீழ்வார்கள். ஆனால் நீ ஏதோ அவர்களை வாழ வைத்து விட வேண்டும் என்று உன் தெய்வத்தை கொண்டு அங்கே ஈடு வைத்து விடாதே. அதில் பல இன்னல்களும் உண்டு என்பதை கூறிக்கொண்டு, உன் கன்னி தெய்வம் எதை நினைக்கிறதோ அதை செய்யும் என்று கூறிக்கொண்டு உன்னுடைய அடுத்த கேள்விக்கான பதிலுக்கு வருகிறேன். இப்போ ஒரு சில வீடுகளில் கன்னியோட ஃபோட்டோ இருக்காது. நிறைய பேர் இப்போ ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறதில்ல, இப்போ நம்ம கன்னி தெய்வ குடும்பத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் நானே வந்து என்னுடைய அக்கா தான் எனக்கு கன்னி தெய்வம். அவங்களுடைய ஃபோட்டோ இல்லாதனால நானாகவே ஒரு ஃபோட்டோவை நானாக வரைஞ்சி அதை கன்னி தெய்வமாக வச்சு வழிபாடு பண்ணோம். அப்படி வழிபாடு பண்ணும்போது இப்போ ஒரிஜினல் ஃபோட்டோவாக இருந்தால் வர்ற கன்னிக்கு இது நம்மளுடைய ஃபோட்டோன்றது நல்லா தெரியும். அப்படி இல்லாமல் வேற ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி வைக்கும்போது இது நம்ம தானா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். இன்னொன்று, வேறு தீய சக்திகள் அந்த ஃபோட்டோவில் இருந்து ஆக்கிரமித்து அந்த குடும்பத்தை வந்து ஏதாவது துன்புறுத்துமா, அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா இதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை. அருமையான கேள்வி. இந்த கேள்வியும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அவர் சொன்ன மாதிரி ஃபோட்டோ வைத்து வழிபடலாம், சில ஃபோட்டோக்கள் இல்லாமல் வரைந்து வழிபடலாமா என்று கேட்கும் பொழுது என்னிடத்தில் கேட்டால் உருவ வழிபாடு வேண்டாம், ஃபோட்டோ வேண்டாம் என்று கூறுவேன். விளக்கு போதும், விளக்கில் தீபம் போதும். அங்கே ஃபோட்டோ வைத்தெல்லாம் வழிபட வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இதுக்கெல்லாம் நான் பல பதிவுகளில் பதிலளித்திருக்கிறேன். ஃபோட்டோவை வைத்து வழிபடும் பொழுது அந்த கன்னியை பெற்றவர்கள் உயிரோடு இருந்தால் அதை பார்த்தவுடன் கண்ணீர் விடுவாங்க, நம்ம பிள்ளை இறந்துட்டாளே அப்படின்னு. அது பெரிய முட்டாள்தனம். நம்ம பிள்ளை கன்னி தெய்வமாக பிறந்திருக்கிறாள் என்பது அவர்களுக்கு புரியாது. ஆகவே ஃபோட்டோ வழிபாடு வேண்டாம். அதே போன்ற ஒரு அழகான இன்னொரு வார்த்தை சொன்னார். ஒருவேளை ஃபோட்டோ இல்லை வரைஞ்சிருக்கோம், வரையும் பொழுது அந்த கன்னி தெய்வம் வந்து பார்க்கும் பொழுது இது நானாப்பா நான் இல்லைப்பா அப்படின்னு வேடிக்கையாக இருக்குமே. அதுதான் உண்மை, வேடிக்கையாகத்தான் இருக்கும். கன்னி தெய்வம் சிரிப்பார்கள், ஏப்பா என்ன வரைகிறேன்னு சொல்லி யாரையே வரைஞ்சி வச்சுருக்கேப்பான்னு. சில வீடுகளில் அப்படி இருப்பதையெல்லாம் நான் வேண்டாம் என்று கூறி அதை பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் பூடம் வைத்து வணங்குவது, செங்கல் வைத்து வணங்குவது, வேப்பங்குச்சி வச்சு வணங்குவது, பணமட்டை வச்சு வணங்குவது, இதெல்லாம் வேறு வழிபாடு, கன்னி வழிபாடு அல்ல. கன்னி வழிபாடுக்கு குத்து விளக்கு தேவை, 4 முக விளக்கு. அதில் ஒரு முகத்தில் தீபம் ஏற்றினாலே போதும், கிழக்கு திசையை நோக்கி எரிய வேண்டும். இதை விட்டுவிட்டு தேவையில்லாத வேலைகள் செய்யாதீர்கள். உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை தேவையில்லாமல் இன்னொரு வீட்டிலிருந்து வா என்று அழைக்காதீர்கள். அதில் பல சிரமங்கள் இருக்கிறது. உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை படம் இல்லை என்றாலும் சரி, படம் இருந்தாலும் சரி, படம் வைத்து வழிபடாதீர்கள். கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு போட்டோ தேவையே இல்லை என்று கூறிக்கொண்டு இன்று பல பதிவுகளுக்கு பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். இன்னும் பல பதிவுகளில் உங்களை சந்திக்க வருவேன். அன்பு உறவுகள் அனைவரின் கவனத்திற்கு கன்னி தெய்வம் இருப்பதை உணர்ந்து கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் வெற்றியடையுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்கள் அனைவரையும் கன்னி தெய்வம் பாதுகாக்கட்டும் என்று கூறி, கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் அனைவரும் கன்னி தெய்வத்திற்கு பதியமைக்க வேண்டும் என்று கூறி, கன்னி தெய்வத்தின் பதியை அமைப்பதனால் மட்டும் போதுமா என்று கேட்டால் போதாது, நீ வழிபட வேண்டும், வணங்க வேண்டும் நம்பிக்கையோடு என்று கூறி இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக இன்னொன்று கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தெய்வத்தை எடுத்தால் மட்டும் போதாது, தெய்வத்திற்கு முன்பு தினமும் நின்று வணங்கினால் மட்டும் போதாது. உன்னிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த தெய்வத்தின் மீது. உன் நம்பிக்கை உண்மையாக இருந்தால் அந்த தெய்வம் உன்னை வாழ வைக்கும். நம்பு.
வாழ்வாய் என்று கூறி விடைபெற்று கன்னி தெய்வமே துணை என்று கூறுகிறேன்.